நாட்டின் அனைத்து தாய்மார்கள், சகோதரிகள், மகள்களுக்கு வெற்றியை சமர்ப்பிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் துவங்கிய பின்பு நாட்டு மக்களுக்கு முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். முப்படை வீரர்களுக்கு சல்யூட் அடித்து நன்றி சொன்ன அவர், அணுகுண்டு மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம், பாகிஸ்தான் பிழைக்க வேண்டுமானால் பயங்கரவாத ஆதரவை கைவிடுவது ஒரே வழி என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக அளப்பரிய வீரத்தை நம் வீரர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். நாட்டின் அனைத்து தாய்மார்கள், சகோதரிகள், மகள்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் என்று தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் பெயர் அல்ல, கோடிக்கணக்கான இந்தியர்களின் எண்ண ஓட்டத்தின் வெளிப்பாடு இது என்று நெகிழ்ச்சியடைந்தார். போர் எதிரான நடவடிக்கை குறித்து உரையாற்றிய பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரின் பெயரை தவிர்த்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை குறித்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், இந்த தாக்குதலுக்கு பின்பு நாட்டு மக்கள் அனைவரும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஓரணியில் திரண்டனர். பயங்கரவாதத்தை மண்ணோடு மண்ணாக்க பாதுகாப்பு படையுடன் நாம் கைகோர்த்தோம். பயங்கரவாத அமைப்புகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், போர் நிறுத்தத்திற்கு நானே காரணம் என பெருமை பேசி வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெயரை தன் உரையில் எந்த இடத்திலும் குறிப்பிடாமல் பிரதமர் மோடி தவிர்த்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக 6 நகரங்களில் ஏர் இந்தியா இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வந்த நிலையில் தற்காலிகமாக தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக குறிப்பிட்ட நகரங்களுக்கு ஏர் இந்தியா இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜம்மு, அமிர்தசரஸ், சண்டிகர், லே, ஸ்ரீநகர், ராஜ்கோட் நகரங்களில் இன்று இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு, லே உள்ளிட்ட 6 நகரங்களுக்கு ஏர் இந்தியா விமானங்களும் ரத்து செய்துள்ளனர். அகமதாபாத் மாவட்டத்தில் சொகுசு கார் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டம் தொலேரா நகரில் நடந்த விபத்தில் 5 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். கார் மீது வேறொரு கார் மோதியதில் 3 சகோதரர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததைத் தொடர்ந்து விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினோ பாசோவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்று புர்கினோ பாசோ. இந்த நாட்டில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. இங்கு அல்-கொய்தா உள்ளிட்ட அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் வடக்கு புர்கினா பாசோவில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அல்-கொய்தா பின்னணி கொண்ட பயங்கரவாத அமைப்புகள் அதிக எண்ணிக்கையில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.